போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ் பாடப்பகுதியை எப்படி படிப்பது என்பதை பற்றி நம்ம அப்பப்போ காணொளிகளாக கரெக்டாக வெரண்டா ரேஸில் வழங்கிட்டு வரோம். புது பாடப்பகுதியில் என்ன படிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் எதையெல்லாம் தேர்வு நோக்கில் படிக்க வேண்டும். ஏன்னா கேள்வித்தாள்களில் பழைய பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் என்னென்ன பகுதிகள் படித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சிட்டோம். கம்பல்சரி படிக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அடுத்தது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேட்டகரிக்குள்ளார நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகம், அது டேர்ம் 1 டேர்ம் 2ன்னு எடுத்துக்கிறோம்ல. அப்படி டேர்ம் 1ல் பொறுத்தவரைய ஊவேசா அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஊவேசா அவர்களை பற்றி படிக்கின்ற போது அந்த ஊவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு ஒரு அட்டவணை இருக்கும். அதுக்கடுத்து அந்த யூனிட்டோடைய கடைசி இறுதி பகுதியில் ஊவேசா நூலகத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். ஊவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன் வெளிவந்தது அந்த செய்தி இருக்கும். இந்த செய்திகள் மட்டும் போதுமானது. அடுத்தது ஆறாரோ ஆறிராரோ, இது யூனிட் 3ல் நமக்கு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இயல் 3 இயல் 1ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே இது வகைப்படுத்தப்படுகிறது. இதில் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னம்னா, அந்த நாட்டுப்புற பாடலின் வகைகள்னு மொத்தம் 7 கொடுத்துருப்பாங்க. அது போதும். அது இல்லாமல் பாடல் வரிகள் இருக்கும். உதாரணத்திற்கு ஏலேலோ ஐலசா தொழில் பாடல்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ தொழில் பாடலில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் இது போதும். இது 2 டேட்டா மட்டும். அடுத்தது டேர்ம் 2. டேர்ம் 2ல் மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம் முழுவதுமாக வாசிக்கப்பட வேண்டும். அடுத்தது சித்தர் பாடல்கள் அப்படின்னு கடுவெளி சித்தர் அவர்களுடைய பாடல் கொடுத்துருக்குறாங்க, முக்கியமான பகுதி. அடுத்தது பெரியாரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கதையாக பெரியாரினுடைய இளமை பருவத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த பெரியார் யூனிட்லையும் கடைசி பகுதி ஒரு பாக்ஸ் போட்டு யுனெஸ்கோவினுடைய விருது, அந்த பெரியார் சிறையில் இருந்தது, அப்புறம் அந்த நாட்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மிக முக்கியம். கதைப்பகுதி வேண்டாம், ஒரு வரி வாசித்தா போதும். அடுத்தது திண்ணையை இடித்து திருவாக்கு தாராபாரதியுடைய இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் ரீட் பண்ணுங்க. அடுத்தது தேசியம் காத்த செம்மல் என்ற தலைப்பின் கீழே பசுமன் முத்துராமலிங்க தேவரையா பற்றி கொடுத்துருக்காங்க, முழுவதுமாக ரீட் பண்ணுங்க. அடுத்தது டேர்ம் 3. இந்த டேர்ம் 3ல் நாடும் நகரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்கள் உருவான விதம், அதனுடைய பெயர் காரணத்தை பற்றி இயல் 3ல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? டேர்ம் 3ல் இயல் 3ல் கொடுத்துருக்குறாங்க, அதை படிச்சிருங்க. அடுத்ததாக 7th புத்தகம். 7th புத்தகத்தில் டேர்ம் 1, அதில் இயல் 1ல் செம்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழினுடைய செம்மொழி தகுதிகள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட்டில் முதல் பகுதியிலிருந்தே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த தமிழ் செம்மொழியாவதற்கான தகுதியுடைய நூல்களாக ஒரு பட்டியலிட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டிருக்கு. அது அடுத்தது ஊரும் பேரும். இங்கேயும் ஒரு ஊரினுடைய பெயர் எப்படி வருது, அதற்கான காரணங்கள் என்ன, சிறப்புகள் என்ன அப்படின்னு பட்டியலிட்டிருப்பாங்க. அதனால் இந்த ஊரும் பேருங்கிற தலைப்பு. அடுத்தது இயல் 2ல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றிய ஒரு முழுவதுமான விவரக்குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சிடணும். அடுத்தது டேர்ம் 2 இயல் 1ல் காந்தியடிகள் எழுதிய கடிதம். காந்தியடிகள் மொழியை பற்றி எழுதியிருப்பார். அதுலேயும் குறிப்பாக தாய்மொழியினுடைய அவசியத்தை பற்றி காந்தியடிகள் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் இம்பார்ட்டண்ட். இயல் 2ல் தூங்கா நகரம் அப்படின்னு மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மதுரை பற்றி இருக்கக்கூடிய அந்த தூங்கா நகரங்கிற தலைப்பில் என்டையர் டேட்டாவும் இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாக ரீட் பண்ணணும். டேர்ம் 3ல் இயல் 3ல் ஓவியக்கலையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த ஓவியக்கலையினுடைய சிறப்புகள் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பில் டேர்ம் 1ல் இயல் 1 தமிழ் வளர்த்த சான்றோர் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் அனைவரையும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஜியு போப்புன்னு தனி ஒரு யூனிட்டும் இருக்கும். இந்த 2 யூனிட்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படிங்கிறப்ப அதில் வீரமாமுனிவர், கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப், ஆறுமுக நாவலர். ஸோ இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம இங்கே படிக்கணும். ஜியு போப்பை பற்றி இங்கே படிச்சுக்கணும். ஸோ இது 2மே இம்பார்ட்டன்ட் யூனிட். டேர்ம் 2ல் இயல் 1, சரிங்களா? டேர்ம் 1ல் அது மட்டும்தான். ஸோ டேர்ம் 2ல் இயல் 1ல் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலை அம்மாள், அசலாம்பிகை அம்மையால், அம்புஜத் அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது வேலுநாச்சியாரை பற்றியும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக முக்கியமானது. இயல் 2 நாடகக்கலை. இந்த நாடகக்கலை மிக முக்கியமான, நாடகத்தை பற்றி சொல்லக்கூடிய இலக்கண புத்தகங்கள், நாடகக்கலைக்கு தொண்டு செய்த சான்றோர்கள், அவர்கள் இயக்கிய நாடகங்கள், அவர்கள் நடித்த நாடகங்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் எல்லாமே இந்த பகுதி கீழே இருக்கும். அங்கேருந்து அதை நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். அடுத்தது டேர்ம் 3. டேர்ம் 3ல் இயல் 1ல் தமிழரின் வானியல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழரினுடைய அறிவியல் அறிவை பற்றி தொடர்பானது. அதில் வானியல் பர்டிகுலராக அது. அடுத்தது இயல் 2ல் தேவநேய பாவாணர் அவர்களை பற்றிய ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேர்ம் 3ல் இந்த 2 பகுதிகள் போதுமானது. அடுத்தது 9ஆம் வகுப்பு. இதுவரைய படித்ததில் கேள்விகள் வரலாம், கேள்விகள் கேட்காமே போகலாம். பழைய வினாத்தாட்களை எடுத்து பார்க்கின்ற போது 9ஆம் வகுப்பிலிருந்தும் 10ஆம் வகுப்பிலிருந்தும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ 9ஆம் வகுப்பு அப்படிங்கிறப்ப டேர்ம் 1ல் திராவிட மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு. இயல் 2ல் கண்ணதாசனின் கவியின்பம். இந்த கண்ணதாசனை பற்றி அடிக்கடி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த கண்ணதாசன் எழுதிய ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளையும் மிக முக்கியமாக ஹைலைட் பண்ணி கண்ணதாசனை பற்றி அங்கே குறிப்புகள் இருக்கும். இந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சியிலையும் கண்ணதாசனுடைய இளமை பருவம், அவருடைய இயற்பெயர், முதலில் பாடிய கவிதை அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட் முடிகிற இடத்துலையே மொழித்திறன் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதையும் கூடுதலாக படிங்க. இயல் 3ல் கடற்பயணம் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்குறாங்க. அந்த யூனிட்டை படிச்சுக்கலாம். அடுத்தது 9th டேர்ம் 2ல் இயல் 1 யூனிட் 1 பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. மூவாவினுடைய கடிதம் கொடுத்துருக்குறாங்க. பெருந்தலைவர் காமராசர், முன்னாடி நம்ம பார்த்த தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர், அடுத்தடுத்து நாம் இன்னும் பார்க்கக்கூடிய அம்பேத்கர், பெரியார், இவர்களை பற்றி பள்ளி பாடப்புத்தகத்தில் புதிய புத்தகத்தில் இருந்தாலும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களையும் சேர்த்து ஒரு கோர்வையாக படிப்பது தான் சிறப்பு. மூவாவினுடைய கடிதம் மிக முக்கியம். இதுவரை மூவாவின் கடிதம் பார்த்துருக்கிறோம். காந்தியடிகள் கடிதம், மகள் நேருவுக்கு இந்திரா காந்திக்கு நேரு அவர்கள் எழுதிய கடிதம். மொத்தம் 3 மிக முக்கியமான கடிதங்கள். இயல் 2ல் உலகளாவிய தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய உலகளாவிய அளவு பறந்திருக்கக்கூடியதை பற்றி, அவங்க தமிழ் பரவி இருக்கிறது, தமிழர்கள் பரவி இருக்கிறத செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அது மிக முக்கியமானது. திருவிக்காவினுடைய தமிழ் பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த யூனிட்டு மிக முக்கியமானது. திருவிக்கா அவர்களை பற்றிய எழுதிய புத்தகங்கள், திருவிக்காவினுடைய சிறப்பு, அவங்கள் தொழிலாளர்களுக்கு ஆற்றிய தொண்டு, அனைத்தை பற்றிய தகவல்கள் இங்கே இருக்குது. அந்த யூனிட் படிச்சுக்கலாம். இயல் 3 நீங்கள் பழைய புத்தகத்தில் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த யூனிட்ஸை கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா இது புது புத்தகத்திலே இல்லை. உணவே மருந்து என்ற தலைப்பும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் சிலபஸில் இருக்குது, ஆனால் புது பாட பகுதியில் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு நம்ம பழைய புத்தகத்தை தான் கம்பல்சரி எடுத்து படிக்க வேண்டிய, அவசியமாக மேண்டட்ரியாக எடுத்து படிக்க வேண்டிய பகுதி. அதனால் இது நம்ம பழைய கேள்விகள் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய கேள்விகள் எடுத்து பார்த்தோம்னா பழைய புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்டதில் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதிகமாக. அடுத்தது 9th டேர்ம் 3. இதில் இயல் 1 வள்ளியம்மை, திளையாடி வள்ளியம்மையை பற்றியும் ராணி மங்கம்மாளை பற்றியும் இருக்கும். சும்மா ஒரு ரீட் மட்டும் கொடுங்க. 2 பேரையும் பற்றி ரீட் மட்டும் கொடுத்தா போதும். வள்ளியம்மை பற்றி தொடர்பாக வருகின்ற போது காந்தி அவர்களுடைய கடிதங்கள் பின்னாடி, காந்தி வள்ளியம்மை, அந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகங்கிற புத்தகம், இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற அந்த இதிலெல்லாம் வள்ளியம்மையை பற்றி அவர் எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார், இந்த இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த தகவல்கள் மிக முக்கியமானது. அதனால் ஒரு நாள் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பில் இயல் 1ல் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியாவதற்கான தகுதிகள், அந்த அது நம்மக்கிட்ட தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. மிக மிக முக்கியமான ஒரு யூனிட் இது. அடுத்தது பரிமார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு யூனிட். அதில் பரிமார் கலைஞரை பற்றி முழு விவரங்கள் அடங்கிய ஒரு செய்தி. இந்த 2 யூனிட்டும். இயல் 2ல் மீண்டும் பெரியார் அவர்கள் வருகிறார்கள். அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இயல் 3ல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு விரிவான குறிப்புகள் இருக்குது. வாழ்க்கை குறிப்பு, படிப்பு குறிப்புகள் இருக்குது. அது நமக்கு படிக்கிறது என்ன, தமிழுக்கு மட்டும் இல்லாமல் பொது அறிவு பகுதிகள்லையும், இந்திய தேசிய இயக்கம், இந்திய வரலாறு அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற பகுதிகள்லையும் கூட நமக்கு உபயோகமாக இருக்கலாம். அதனால் ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் ஜிஎஸ் போகிறப்ப இங்கே இருக்கிற கண்டென்ட் மட்டும் இட்ஸ் நாட் எனஃப். அதுக்காக இதை படிக்காமல் போயிடக்கூடாது, படிச்சுக்கணும்.
இயல் 4 அண்ணாவினுடைய கடிதம். சரிங்களா? பேரறிஞர் அண்ணாவினுடைய கடிதம். பாருங்கள், நிறைய கடிதம் அப்படிங்கிறது பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அண்ணாவினுடைய கடிதம் மிக முக்கியமானது. இருக்கிற கடிதங்களே மூவாவினுடைய கடிதம் தான் மிக முக்கியமானது. அண்ணாவினுடைய கடிதத்தையும் வச்சுக்கணும். அடுத்தது பேச்சுக்களை சும்மா ஒரு ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். அடுத்தது இயல் 5 எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு யூனிட் இருக்கும், ஒரு ரீட் மட்டும் போதும். அடுத்தது இயல் 6 தொன்மை தமிழகம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி, கொஞ்சம் நல்லாவே ரீட் பண்ணி படிச்சிருங்க. அடுத்தது இயல் 7 தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவியல் சிந்தனைகள், பாடலினுடைய மேற்கோள்கள், தத்துவங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து படித்துக் கொள்வது நல்லது. பாடலினுடைய வரிகள் மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கும். அந்த மேற்கோள்கள், இந்த மேற்கோள்களுடைய பாடலுடைய ஆசிரியர் யார், அதுவும் நமக்கு முக்கியம். 9ஆம் வகுப்பு புத்தகம் யூனிட்டும் 10ஆம் வகுப்பு யூனிட்டும் கம்பல்சரி 10th நம்ம படிக்க வேண்டிய பகுதி. திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களை பற்றிய கொடுத்துருக்குறாங்க, அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த சான்றோர்கள் வரிசையில் 2 பேரும் வரக்கூடியவங்க, ஆளுமைகளும் கூட. ஸோ அதனால் இவங்க 2 பேற்றை பற்றியும் நாம் முழுவதுமாக படித்து வைத்திருப்பது நல்லது. கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறலாம். அடுத்தது நம்மளுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய சிலபஸில், பாடத்திட்டத்தில் நூலகம் என்ற தலைப்பே இருக்கும். புது புத்தகத்திலையும் நூலகங்கள் பற்றி படிக்கின்ற போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கொடுத்துருக்குறாங்க. இனி வரும் காலங்களில் கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் பள்ளி பாடப்பகுதிகளில் சேர்க்கப்படலாம். அதுக்கிடையில் நூலகத்தினுடைய தொடக்க கால வரலாறு அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான ஒரு பகுதி இந்த 10th கடைசி 10வது யூனிட்டில் இருக்குது. அதை மட்டும் படித்தால் போதுமானது. ஸோ இது அனைத்தும் பழைய பகுதிகளில் படிக்க வேண்டிய பகுதிகள், மிக முக்கியமானது. இது ஃபஸ்ட்டு ஆப்ஷனல். நீங்கள் தமிழ் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களாகவும் இருக்கலாம். எப்போ டிஎன்பிஎஸ்சி பழைய புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்பதை நிறுத்துகிறார்களோ அதுவரையே நாம் இந்த பகுதிகளை நாம் படித்து தான் ஆக வேண்டும். நான் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் பழைய மாணவன் அப்படின்னா நீங்கள் பழைய புத்தகத்தையே படிச்சிருப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நீங்கள் பழைய மாணவராக இருந்தாலும் சரி, நான் புதிய மாணவர், நான் நன்றாக படிச்சிருக்கிறேன், எனக்கு இன்னும் தமிழ் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. இப்போ புதிய புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை வரி வரியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பழைய புத்தகத்தில் இந்த பகுதிகள் அனைத்தையும் படித்து முடித்ததற்கு பிறகு இன்னும் எனக்கு நேரம் இருக்கிறது, நான் பொது அறிவு கணித பகுதிகளையும் நான் ஓரளவுக்கு நன்றாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவன் அப்படின்னா பழைய பள்ளி பாட புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய செய்யுள் பகுதிகளை படிக்கணும். செய்யுள் பகுதிகளை படிங்க. அந்த செய்யுள் பகுதிகளில் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது எது அப்படின்னா, எதெல்லாம் மனப்பாட குறியீடு கொடுக்கப்பட்ட மனப்பாட பகுதிகள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனப்பாட பகுதிகள். உதாரணமாக புறநானூரில் ஒரு பாடல் இருக்கும், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழியல் நிலனே என்று ஒரு பாடல் இருக்கும். குற்றால குறவஞ்சியினுடைய ஒரு பாடல் இருக்கும். உடுமலை நாராயண கவியினுடைய ஒரு பாடல் இருக்கும். தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர கவிராயர் எழுதிய பாடல்கள் இருக்கும். இந்த மாதிரி பாடலினுடைய வரிகளும் பாடலினுடைய ஆசிரியர்களை பற்றியும் இருக்கக்கூடியதை நம்ம செயல்களில் படித்தால் போதும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக மனப்பாடம். ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை செயல் பகுதி இலக்கிய பகுதி படிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு யூனிட்டுக்கு 9 பகுதி அப்படின்னு வச்சாலும் 5 யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு நெருக்கி ஒரு 40 இலக்கிய பகுதிகள் வருது, செய்யுள் பாடல்கள் வருது. அந்த செய்யுள் பாடல்களை நான் எப்படி படிக்கணும்னு பழைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன், பார்க்கலன்னா அங்கே போய் பார்த்துருங்க. அதாவது புதிய புத்தகத்தில் படிக்க வேண்டிய பகுதிகளில். இப்போ அந்த 40ஐயும் படிக்கணுமா அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியவங்க, எனக்கு டைம் இல்லை, நான் ஜிஎஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறவங்க, இந்த 40ல் மனப்பாட குறியீடு எடுக்கப்பட்டது ஒரு 10-15 பகுதிகள் இருக்குன்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் மற்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சரி, அப்படி இந்த செயல் பகுதியில் முதல்ல மனப்பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சங்க இலக்கிய பகுதிகள்லையும் அடுத்தது சிற்றிலக்கிய பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சிற்றிலக்கிய பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போ 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு, இந்த அறநூல்கள், மற்ற தலைப்புகள்லாம் கூட புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களே போதுமானதாக இருக்கிறது. நேரம் இருந்தால் பழைய புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ முதல்ல மனப்பாடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது சங்க இலக்கியம், சிற்றிலக்கியம் போன்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம். ஸோ நான் மறுபடியும் கிளியராக சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி என்னைக்கு பழைய
பள்ளி பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்பதை நிறுத்துகிறார்களோ அதுவரை நான் முதலில் சொன்ன பகுதிகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். சார் நான் டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு வர்றேன், தயவு செய்து நீங்கள் இதை படிக்காதீங்க, முதல்ல புதிய பள்ளி பாட புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய புத்தகத்துக்கு வாங்க. ஏன்னா புது பகுதியிலேருந்து தான் ஒரு 80 கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னா பழைய பகுதியிலேருந்து ஒரு 10லேருந்து 15 கேள்விகள் தான் கேட்கப்படுது அப்படின்னா புது புத்தகத்தை முடிச்சுட்டு பழைய புத்தகத்துக்கு வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடியது மேண்டட்ரி அப்படிங்கிற அந்த பகுதிகளை எல்லாருமே படிச்சிருங்க. அந்த ரெட்டிங்கில் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ மேண்டட்ரி அப்படிங்கிறத எல்லாருமே படிச்சிருங்க. சரிங்களா? அப்புறம் நான் நிறைய இன்னும் நேரம் இருக்குது, கொஞ்சம் இப்போ தமிழ் படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் தமிழ்லாம் நான் படித்து முடிச்சுட்டேன், ஜிஎஸ் படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிறப்ப வேறு ஏதாவது நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த தமிழ் இலக்கிய பகுதிகளில் படிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மிக எளிமையாக இருக்கும். புது புத்தகத்தை படித்துட்டு பழைய புத்தகத்துக்கு வருகின்ற போது பழைய புத்தகம் படிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். அதனால் அந்த அச்சமும் வேண்டாம். புது புத்தகத்தை படிக்கிறப்ப இதிலேயே 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் இவ்வளோ நேரம் ஆகுது, பழைய புத்தகத்தை படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். உண்மையிலேயே புது புத்தகத்தை கம்பேர் பண்ணுறப்ப பழைய புத்தகத்திற்கு எடுக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. ஒரு பழைய புத்தகங்களை நிறைய மனனம் செய்ய வேண்டாம். ஒரு முறை 2 முறை அதிகபட்சம் ஒரு 3 முறை வாசித்து பார்த்துட்டு வாசித்து முடித்த உடனேயே அந்த பகுதிகளை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நினைவுபடுத்தி பார்ப்பது அப்படிங்கக்கூடியது மிகச்சிறப்பு. உங்களுக்கு அப்படியே நினைவுக்கு கொண்டு வரும். தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்களை பெற்று நினைத்த பணியிடத்தையும் நினைத்த துறையையும் பெறுவதற்கு வெராண்டா ரேஸின் சார்பாக வாழ்த்துக்கள். வேறு ஏதேனும் பகுதிகள் வேண்டுமானால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். We are ready to provide via YouTube. Thank you.